எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு அரசாங்க நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 என அழைக்கப்படுகின்ற வினாத்தாளுக்கான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கின்றோம். இன்றைக்கும் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடியதனுடைய தொடர்ச்சியாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக கலந்து பேச இருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய 6வது அத்தியாயம் நியமிப்புகளை நெறிப்படுத்தும் நியதிகளும் நிபந்தனைகளும் என்பது தொடர்பாக இந்த தலைப்புக்கு கீழே ஒரு கட்டுரை வினாவை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமிப்புகளை நெறிப்படுத்துகின்ற நியதிகள் நிபந்தனைகள் என்பது தொடர்பாக அவ்வளவு விஷயத்தை 46ல இருந்து 60வது உறுப்புரை வரைக்கும் இருக்கிற விடயத்தை உள்ளடக்கி ஒரு கேள்வியை கேட்க இயலாது. ஆனால் அதனுடைய பகுதியாக உங்கள்ட்ட கேள்விகளை கேட்கலாம். அப்போ இதுல கேட்கிற கேள்வியை பொறுத்து நீங்கள் ஒரு பகுதியாக இந்த பகுதியை தெரிவு செய்து சில வேளை 2 புள்ளிகளாக உங்கள்கிட்ட இருந்து அவர்கள் விடைகளை எதிர்பார்க்கிற வகையிலே ஒவ்வொரு உறுப்புரையும் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் தனி கேள்வியாக ஆக்கலாம். இப்ப 46வது ஆர்டிக்கலை ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கேள்வியாக ஆக்க இயலாது. அரசாங்க சேவையில் பதவி வகிக்கும் உத்தியோகத்தர்கள் அனைவரும் மக்கள் மீதுள்ள நம்பிக்கை பொறுப்பிலேயே பதவி வகிக்க வேண்டும். அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுகின்ற ஒவ்வொரு நபரும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினதும் அதன் மக்களினதும் நலன்களை பேணும் பொருட்டு அது பதவியினுடைய கடமைகள் பொறுப்புகளை தளராத ஊக்கத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இந்த பகுதி உங்களோட கேள்வியாக கேட்கிறதாக இருந்தால் 47வது அத்தியாயம் தாபன விதிக்கோவையினுடைய 2வது தொகுதி அதனுடைய 47ஆம் அத்தியாயத்தில் 1வது பிரிவாக இருக்கிற பொது நடத்தை என்பது தொடர்பான ஒரு கேள்வியாக அது அமைந்துவிடும். அப்ப அந்த பொது நடத்தையில இருக்கக்கூடிய அந்த விடயங்களை நான் உங்களுக்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பதோடு தொடர்பு படுத்தி இதுல இருக்கக்கூடிய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பிந்தி வந்த ஒரு விடயம், ஏற்கனவே இருக்கிற 47வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விடயங்கள் இங்க மீள வலியுறுத்தப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் எழுதுகிற போது 47வது அத்தியாயத்தின் 1ஆம் பிரிவில் இருக்கிற விடயங்களை விட இன்னும் தெளிவாக அதை ஒரு கட்டுரை கேள்வியாக கேட்கப்பட்டால் ஒரு தடவை கேட்கப்பட்டும் இருக்குது. இலங்கை நிர்வாக சேவைக்கு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப அதுபோல 2019 அல்லது 20 நினைக்கிறேன் 2019 கோல் பண்ணப்பட்டது. அதுல ஒரு தமிழ் மொழி மூலமான பரீட்சார்த்திகளும் சித்தி அடைந்திருக்கவில்லை. அது அடுத்த பட்சத்துலதான் 11 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். அப்போ அதுல கேட்கப்பட்டிருந்தது இந்த பொது நடத்தை ஒழுக்கம். அது இன்னும் பேப்பர் வழியே வரையில ரகசியமானது என்கிற அடிப்படையில இன்னொரு தடவை கேட்கக்கூடாது என்று இல்லை. அரசாங்க உத்தியோகத்தொருவர் வெளிப்படுத்த வேண்டிய பொது நடத்தையும் ஒழுக்கமும் என்பது தொடர்பாக அவர் கேட்கிறார். இதுல இருக்கக்கூடிய விடயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 12 விடயம் இருக்கு. இந்த 12 விடயத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இதுல இருக்கிற விஷயத்தை சொல்லுகிறேன். ஆனா இதனோட தொடர்புடைய விடயங்களை நான் திரும்ப அங்கேயும் உங்களுக்கு காட்டி சொல்லிக் கொண்டு வாரேன். அதுக்கு பிறகு நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிக்குள்ள போவோம். அப்போ அரசாங்க சேவையில் பதவி ஒன்றை வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவரால் வெளிக்காட்டப்பட வேண்டிய அல்லது அமைந்து ஒழுக வேண்டிய பொது நடத்தை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான முக்கியமான விடயங்களை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கலாம். அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றை வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் அமைந்தொழுக வேண்டிய பொது நடத்தை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான விடயங்களை பட்டியல்படுத்த சொல்லி கேட்கலாம் அல்லது விவரிக்க சுருக்கமாக குறிப்பிடுக இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு கட்டுரை கேள்வியாக இது வரலாம். இறுதியாக வருகிற 5 வினாக்கள் 8 புள்ளிகளுக்கு வரும். அதுல 1வது விடயம் பூரண விசுவாசமாக இருக்க வேண்டியமை. பூரண விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இப்ப நாங்கள் சொல்ல வேண்டும், அரசாங்க அலுவலர் ஒருவர்
அவருடைய சேவை அரசாங்கத்துக்கு தேவைப்படுகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் அவர் அரசுக்கு சார்பாக செயற்பட வேண்டும். அரசுக்கு சார்பானவராக செயற்பட வேண்டும். அதே விடயத்துதான் திருப்பி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒப்படைக்கப்படுகின்ற எந்த ஒரு கடமையையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அலுவலர் ஒருவரை கொண்டு நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று அரசு கருதுகின்ற சந்தர்ப்பத்தில் அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்ற எந்த ஒரு கடமையையும் நிறைவேற்றுமாறு பணிக்கப்படும் போது அந்த அலுவலர் அக்கடமையை வினைத்திறனோடும் சுறுசுறுப்போடும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம், சம்பந்தப்பட்ட உத்தியோகபூர்வ மதியுரைகளை விளங்கி கடைபிடிக்க வேண்டும். இதுல சொல்லப்பட்டிருக்கிற 1, 3 சொல்லிட்டு நான் திரும்ப உங்களுக்கு இன்னொரு கூட்டிக் கொண்டு போகிறேன். அலுவலர் ஒருவர் நிதி ஒழுங்கு விதி, தாவண விதிக்கோவையின் ஏற்பாடுகள், சுற்றறிக்கைகள், மதியுரைகளையும் வேறு திணைக்கள கைநூல்கள் மதியுரை கோவைகளின் ஏற்பாடுகளையும் அவதானமாக வாசித்து விளங்கி அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது உத்தியோகபூர்வ மதியுரைகளை விளங்கி கடைபிடித்தல். இந்த விடயத்தை இந்த பகுதியில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 48வது உறுப்புரையை நீங்க இதுல கொண்டு போயிட்டு காட்டலாம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒவ்வொருவரும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியல் அமைப்புக்கும் சட்டங்களுக்கும் அரசாங்க கொள்கைகளுக்கும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அரசாங்க சேவைக்கென்று காலத்துக்கு காலம் இயற்றப்படுகின்ற நடைமுறை ஒழுங்கு விதிகள் கட்டளைகளுக்கு ஏற்பவும், மேலும் தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்புகள், ஆட்சேர்ப்பு திட்டங்கள், தாவண விதிக்கோவை, நிதி பிரமாணங்கள், அரசாங்கத்தின் ஏனைய கட்டளைகள், சுற்றறிக்கைகள், அறிவுறுத்தல்கள் மற்றும் திணைக்கள கட்டளைகள் என்பவற்றுக்கும் அவற்றுக்கு அவ்வப்போது வெளியிடப்படும் திருத்தங்களுக்கும் அமைவாக ஒழுகுதல் வேண்டும். இப்ப பாருங்க, நாங்கள் அங்க பார்த்த 3வது விடயம்தான் இங்க இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் தெளிவாக விளக்கமா அந்த பகுதியை சொல்லி இருக்கிறாங்க. இதுல இந்த 1வது பகுதியிலையும் நீங்கள் அதை கொண்டு வந்து நாங்க சேர்க்க வேணும். அப்படி அரசாங்க அலுவலர் ஒருவருடைய சேவை அரசாங்கத்துக்கு தேவைப்படும் போது அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்பொழுதிலும் அரசுக்கு சார்பாக செயற்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற விடயத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 46வது உறுப்புரை, அரசாங்க சேவையில் பதவி வகிக்கின்ற உத்தியோகத்தர் அனைவரும் மக்கள் மீதுள்ள நம்பிக்கை பொறுப்பில் பதவி வகிக்க வேண்டும். அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுகின்ற ஒவ்வொரு நபரும் குடியரசினதும் அதன் மக்களினதும் நலன் பொருட்டு தனக்குரிய பதவியின் கடமைகள் பொறுப்புகளை தளராத ஊக்கத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இந்த பகுதியை அங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன் ரெண்டையும் தொகுத்து சொல்றேன் என்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுதானே, இது ஒரு கட்டுரை கேள்வியாக இருக்கிற போது அங்க இருக்கிற விடயத்தை நீங்கள் எழுதுறீங்கள், அதை விட இன்னும் விளக்கமா விவரமா எழுதினால் நிச்சயமாக முழுமையான புள்ளி உங்களுக்கு வந்து சேரும். இதை 1வது விடயத்தோட சேர்த்து எழுத போறீங்க. 2வது அதுல இருக்கிறது அப்படியே எழுதுறோம். 3வது விடயம் சொல்லப்பட்ட விடயம்தான் உத்தியோகபூர்வ மதியுரைகளை விளங்கி கடைபிடிக்க வேண்டும் என்பது. ஆனால் நாங்கள் அதுக்கு பதிலாக 48வது உறுப்புரை அங்க இருக்கிறதுல இருந்து விலகி போக இல்லை, அதை விட இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அது சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அது இருக்குது. இந்த பகுதியை சொல்லுகிறேன். 4வது, ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்க சேவைக்கு அல்லது தான் வகிக்கும் பதவிக்கு அவமதிப்பு ஏற்படுத்தும் வகையில், அவமதிப்பினை உண்டாக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு செயலையும் செய்தல் ஆகாது. அவ்வாறு தான் வகிக்கும் பதவிக்கு அல்லது அரசாங்க சேவைக்கு அவமதிப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக எந்த ஒரு செயலையாவது செய்தால் அவருடைய மிக நெருங்கிய தலைவர் அல்லது அவருடைய திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர்
அவர் பணிபுரிகின்ற அமைச்சின் செயலாளருக்கு அல்லது அவருடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு தாமதமின்றி அது பற்றி உடனடியாக அறிக்கையிட வேண்டும். அப்போ 4வது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அலுவலர் ஒருவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தான் வகிக்கின்ற பதவிக்கு ஏற்ற வகையில செயற்பட வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் தான் வகிக்கும் பதவிக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அரசாங்க சேவையை அல்லது தான் வகிக்கின்ற பதவியை அவமதிப்புக்கு உட்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அவ்வாறு அவர் நடந்து கொள்வாராக இருந்தால் அவருடைய நெருங்கிய மேற்பார்வை அதிகாரி, அவருடைய நிறுவன தலைவர், திணைக்கள தலைவர் உடனடியாக அவர் பணியாற்றும் அமைச்சின் செயலாளருக்கு அல்லது அவருடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு அவருடைய நடத்தை பற்றி அறிக்கையிட வேண்டும். 5வது, ஒரு அலுவலர், அரசாங்க அலுவலர் ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களுக்கும் அல்ல தன்னுடைய தனிப்பட்ட கருமங்களுக்கும் அரச கருமங்களுக்கும் இடையில முரண்பாடு தோன்றக்கூடிய எந்த ஒரு செயலையோ அல்லது கருமங்களையோ செய்யக்கூடாது. அவருடைய உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் தனிப்பட்ட செயலை அவர் செய்யக்கூடாது. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவ்வாறு முரண்பாடுகள் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தென்படுவதாக இருந்தால் அவ்வாறு தென்படுகிற போது தாபனவிக்கோவிந்த 29வது அத்தியாயத்தின் ஏற்பாடுகளை கவனமாக பின்பற்றி அவர் ஒழுக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது நாங்கள் புரோக்கியமென்ட்ல வரைக்கும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். இப்போதைக்கு இது போதும். ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட கருமத்துக்கும் உத்தியோகபூர்வ பணிக்கும் இடையில ஏதேனும் ஒரு முரண்பாடு தோற்றுவிக்கப்படுமாக இருந்தால் அவ்வாறு முரண்பாடுகள் தோன்றாத வகையில கருமம் மாற்றுவது அவசியம். 1.6 சொல்லப்பட்டிருக்குது, ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்ற விடயங்கள், நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய கருமங்களில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முறையற்ற விதமாக நேரடியாகவோ வேறு நபர்கள் மூலமாகவோ தலையீடு செய்யக்கூடாது. அரசு சேவையில் நியமனங்கள், பதவி உயர்வு, இடமாற்றங்கள் தொடர்பாக நேரடியாக அல்லது வேறு நபர்கள் மூலமாக முறையற்ற வகையில் அல்லது சட்ட ரீதியற்ற வகையில் உதவி கோருவது, அழுத்தங்களை பிரயோகிப்பது என்பது அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு கருமமாக கருதப்படும், ஒரு துர்நடத்தையாக கருதப்படும். 1.7 சொல்லியிருக்கு, அலுவலர் ஒருவர் முறையற்ற நலன்களை பெற வேண்டி கடமைகளை பரிமாறிக்கொள்ளலோ அல்லது அதற்கு முயற்சித்தலோ அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக அமையும். இந்த கடமைகளை பரிமாறிக்கொள்வது அல்லது அதற்கு முயற்சி செய்வது என்பதை நீங்கள் எளிமையாக விளங்கிக் கொள்ளுங்க. தான் செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்யாம விடுகிறது அல்லது செய்யக்கூடாத ஒரு கர்மத்தை செய்கிறது. தான் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கும், ஒருவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுத வேண்டும், அதை பற்றி எழுதாம விடுகிறது, சரிதானே? அல்லது வழங்கக்கூடாத ஒரு உத்தரவு பத்திரம் இருக்கும், அதை வழங்குகிறது. இப்ப முறையற்ற நலன்களை பெறுவதற்காக அவர் தன்னுடைய கடமைகளை ஆற்றாது விடுதல் அல்லது ஆற்ற வேண்டிய கடமை ஒன்றை ஆற்றாம விடுகிறது அல்லது ஆற்றக்கூடாத ஒரு விடயத்தை ஆற்றுவது, அதாவது முறை தவறிய நலன்களை பெற வேண்டி கடமைகளை பரிமாறிக்கொள்ள அல்லது அதற்கு முயற்சித்தல் என்பது ஒரு உத்தியோகத்தர் செய்கிற ஒழுக்க குறைவான கர்மமாக இருக்கும். அவ்வாறு செய்யக்கூடாது. 1.8 அலுவலர் ஒருவர் பொதுமக்களோடு கண்ணியமான முறையில நடந்து கொள்ள வேண்டும். அதாவது அரசாங்க அலுவலகங்களுக்கு சேவை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் தயங்காது உதவி புரிதல் வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை புரிய வேண்டும். அடுத்த 1.9 தான் 1.8 இறுதி வசனத்தை செய்து சொல்ல போகிறேன்.
தன்னுடைய கடமைகளின் போதும், தன்னுடைய கடமையின் நிமித்தம் மேற்கொள்ளப்படுகின்ற உரையாடலின் போதும், கடித தொடர்புகளின் போதும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அலுவலக பதிவேடுகள், அறிக்கைகள், கடிதங்கள் போன்றவை எழுதும் போதும், சேவை நாடிகளோடு பேசும் போதும் எப்போதும் ஒழுக்கமும் பண்பாடும் வாய்ந்த மொழி வடிவத்தை பயன்படுத்தல் வேண்டும். ஒழுக்கமும் பண்பாடும் மிக்க மொழி வடிவம் ஒன்றை அவர் பயன்படுத்த வேண்டும். நாகரிகமான பேச்சு எடுத்து இருக்க வேண்டும். 10வது, பொதுமக்களுக்கான தர்ம நிதியங்கள், பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கான சேரிட்டி, ட்ரஸ்ட் அப்படின்னு எல்லாம் இருக்குதானே, அவ்வாறான தர்ம கொடைகளுக்கு தன்னுடைய கீழ் ஊழியர்களிடமிருந்து பணம் சேகரிக்க கூடாது. ஒரு சமூக சேவை செய்யறதுக்காக அல்லது ஒரு அறக்கொடை கர்மங்களை செய்யறதுக்காக அவர் அதுல இருக்கலாம், அது அறக்கொடை அமைப்பில இருக்கலாம். அப்படி இருக்கிறார் என்பதற்காக தனக்கு கீழே உள்ள அலுவலர்களிடமிருந்து நேரடியாக அல்லது மறைமுகமாக தன்னுடைய உதவியாளர்கள் மூலமாகவோ கீழ் ஊழியர்கள் மூலமாகவோ பணம் சேகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இந்த விடயத்தில் அவருடைய குடும்பத்தவர்கள் அந்த கர்மத்தை செய்வதற்கும் இடமளிக்க கூடாது. தானோ தன்னுடைய குடும்பத்தாரோ பொதுமக்கள் சார்ந்த தர்ம காரியங்களுக்காக தன்னுடைய அலுவலக பணியமைப்புகள் தனக்கு கீழமைந்த ஊழியர்களிடமிருந்து நேரடியாகவோ குடும்பத்தவர் மூலமாகவோ பணம் சேகரிப்பதற்கு இடமளிக்க கூடாது. அலுவலக நேரத்தில் இருந்தாலும் சரி அல்லது விடுமுறை தினத்திலேயாக இருந்தாலும் சரி, அலுவலக ஆளணியினரை அல்லது அலுவலக சொத்துக்களை தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அலுவலக நேரத்திலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விடுமுறை தினமாக இருந்தாலும் சரி, அலுவலக ஆளணியினர் அல்லது அலுவலக சொத்துக்களை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்துவது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும். அவ்வாறு பயன்படுத்துவதாக இருந்தால் செயலாளரின் முன்கூட்டிய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். செயலாளருடைய விசேட அனுமதி. சில அலுவலர்கள் அந்த வாகனங்களை அவ்வாறு பயன்படுத்துவதற்கு செயலாளரிடமிருந்து விசேட முன் அனுமதி பெற்றிருப்பார்கள். அவ்வாறு விசேட முன் அனுமதி பெற்ற வாகனம் அவர் தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். அதற்கு அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கட்டணம் செலுத்த வேணும். அதற்கான எரிபொருள் செலவை அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற நிபந்தனைகள் சிலது இருக்கு. சரிதானே? அப்ப அதை பார்த்துட்டு தான் சில பேர் அரசாங்க வாகனத்துல வாழைக்குலை ஏற்றினது என்று சொல்லி அப்படி எல்லாம் எழுதுறது இருக்கு. சரி, நாங்கள் அதுக்குள்ள போக வேண்டாம். அது முறைப்படி அனுமதி பெற்று சொந்த தேவைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அனுமதி இல்லாமல் அதில் தெளிவாக இருக்கணும். செயலாளரின் விசேட அனுமதி இன்றி தனிப்பட்ட கர்மங்களுக்கு ஊழியரையோ அரசு சொத்துக்களையோ பயன்படுத்த முடியாது. விசேட அனுமதி பெற்றால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 12வது விடயம், செயலாளருடைய விசேட முன் அனுமதி இல்லாமல் அரசாங்கத்தோடு வியாபார நடவடிக்கைகளை செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள் செய்யக்கூடாது. அவரிடம் இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை அரசாங்கத்துக்கு விற்பனை செய்கிறது அல்லது அதுக்குரிய சாம்பிளை சப்மிட் பண்றது ஒன்றும் செய்யக்கூடாது. இப்படி 12 முக்கியமான விடயங்கள் இதுக்குள்ள இருக்குது. இந்த பகுதியை நீங்க பார்த்து கொள்ளணும். தாவன விதி கோவையினுடைய 47வது அத்தியாயத்தினுடைய 1வது பகுதி. அப்போ பொதுவாக ஒரு அரசாங்க உத்தியோகத்தை நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்று கேட்கப்படுமாக இருந்தால் இதைத்தான் கேட்கிறார்கள் என்று கருதி கொள்ள வேண்டும். இதுல இருக்கிற 47வது ஆர்டிக்கலை எடுக்கிறது இல்லை. சரிதானே? 47வது ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்க அரசாங்க உத்தியோகத்தர்கள் கீழ்வரும் விடயங்கள் அவர்களுடைய பொதுவான கடமை. இது அரசியலமைப்புல இருந்த அந்த துண்டத்தை அப்படியே இங்க பிரதி செய்து மீள ஒரு உருப்படியாக சேர்த்திருக்கிறார்கள். அதை இன்னும் அழுத்தி உரைப்பதற்காக. அரசாங்க உத்தியோகத்தில் ஒருவர் கீழ்வரும் வகையில் செயற்படுவது அவருடைய கடமையாக இருக்கும், உத்தியோகபூர்வ கடமையாக இருக்கும். அதாவது அரசியலமைப்பையும் அனைத்து விதமான எழுத்திலான சட்டங்களையும் பாதுகாத்து பின்பற்றி ஒழுகுதல். இது நாங்கள் அங்க எழுதிட்டோம், ஏற்கனவே எழுதிட்டோம். அப்படி
உத்தியோகபூர்வ மதிவுரைகளை கற்று பின்பற்றுதல் 48வது உறுப்புரையோடு அதை கொஞ்சம் விளக்கமாக எழுதல். தேசிய அபிவிருத்தியை விருத்தி செய்வது, தேசிய ஒற்றுமையை போஷிப்பது, தான் தெரிவு செய்த தொழிலில் மனச்சாட்சிக்கு ஏற்ப தளராத ஊக்கத்தோடு பணியாற்றுவது, பொது சொத்துக்களை பேணி பாதுகாப்பது, வேறு யாரும் பொது சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதற்கும் வீண் விரயம் செய்வதற்கும் எதிராக செயற்படுவது, ஏனையவர்களுடைய உரிமைகள் சுதந்திரத்துக்கு மதிப்பளித்தல், அத்தோடு இயற்கையையும் இயற்கை வளங்களையும் பாதுகாத்தல். சில வேளைகளில் இதை ஒரு கேள்வியாக உங்களுக்கு 2 புள்ளிகளுக்கு கேட்கிறதாக இருந்தால் அல்லது 4 புள்ளிக்கு கேட்கிறதாக இருந்தால், அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஒவ்வொருவர் மீதும் அரசியல் அமைப்பினால் பொறுப்பிக்கப்பட்டுள்ள கடமைகள் என்று சொல்லி கேட்கிறார். அரசாங்க உத்தியோகத்தர்கள் செயற்படுவது தொடர்பாக அரசு அலுவலர்கள் மீது அரசியல் அமைப்பினால் சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகள் அல்லது கடமைகள் என்று கேட்கப்பட்டால் இது எழுதக்கூடியதாக இருக்க வேணுமா? இது 47வது உறுப்புரையைத்தான் கேட்கிறேன் என்று சொல்லி ஏதேனும் 4 எழுதினால் அவர்கள் சில விட முழு புள்ளி 4 புள்ளியை போடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு 6 தெரியும் என்றால் 6ஐயும் எழுதக்கூடிய மாதிரி படிக்க வேணும். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்குது, இந்த 6 விடயத்தையும் திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். அரசியல் அமைப்பையும் அனைத்து விதமான எழுத்திலமைந்த சட்டங்களையும் பாதுகாத்து பின்பற்றி ஒழுங்க வேணும். தேசிய அபிவிருத்தியை விருத்தி செய்வது, தேசிய ஒற்றுமையை பேணுவது ஆகிய விடயத்துல ஒற்றுமையோடு ஆர்வத்தோடு செயற்பட வேணும். மூன்று, தான் தெரிவு செய்த தொழிலில் மனச்சாட்சிக்கு ஏற்ப தளராத ஊக்கத்தோடு பணியாற்ற வேணும். பொது சொத்துக்களை பேணி பாதுகாக்க வேணும். ஏனையவர்கள் அவற்றை துஷ்பிரயோகம் செய்யாமல், வீண் விரயம் செய்யாமல் அதற்கு எதிராக செயற்பட வேண்டும். ஏனையவர்களுடைய உரிமைகள் சுதந்திரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் தொழிற்பட வேண்டும். இயற்கை வளங்களை பேண வேண்டும். இது ஒவ்வொரு அரசாங்க அலுவலர் சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த பகுதியை நீங்கள் சொல்லுங்க. அடுத்தது 48வது நாங்கள் அங்க கொண்டே தொடர்படுத்தி விட்டுட்டோம். இப்படி 49வது பாருங்க, சாதாரணமாக நாங்கள் பார்க்காத கோணத்தில் இந்த கேள்வியை கேட்கலாம். விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம். இது நாங்கள் WNOP தான் சொல்றாங்க, விடோ அண்ட் ஓபன் பென்ஷன் அல்லது விடோவர் அண்ட் ஓபன் பென்ஷன். தமிழ் எழுதிய கொள்ளதான் விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம். உத்தியோகத்தர் ஆணாக இருந்தால் அவர் பணம் செலுத்துவது விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்துக்கு. அதுபோல உத்தியோகத்தர் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர் குழந்தைகளை கருத்தில் கொண்டு தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்துக்கு அல்லது அரசாங்கத்தினால் அறிமுகம் செய்யப்படுகின்ற வேறு விதமான ஓய்வூதிய திட்டத்துக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். யார் பங்களிப்பு செய்ய வேண்டியவர்? நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்து உடையதுமான பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற ஒவ்வொரு உத்தியோகத்தர். அங்க 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்று, பதவி நிரந்தரமானதாக இருக்க வேணும். 2வது, அது ஓய்வூதிய உரித்துடைய நியமனம் ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்த விடயம் ஒன்று இருக்குது, நிரந்தரமானது ஆனால் ஓய்வூதிய உரித்து அற்ற பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்பட்டால் அவர் உதவுதொகை செலுத்த வேண்டியது. நிரந்தரமானது ஓய்வூதிய உரித்து அற்ற பதவிக்கு நியமிக்கப்பட்டால் அவர் பங்களிப்பு செய்ய வேண்டியது. அரசாங்க சேவை சேமலாப நிதியத்துக்கு உதவுதொகை செலுத்த வேண்டும். தற்பொழுது அது அமைய தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில்
நியமிக்கப்பட்டுள்ளவர்களும் அந்த உதவியை செலுத்த வேண்டும். அதனுடைய சதவீதம் காலத்துக்கு காலம் அரசாங்கத்தினால பிரகடனப்படுத்தப்படும். இப்ப 49 அது சொல்லப்பட்ட WNOP விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் முதல்ல சாதாரண அலுவலர்களுக்கு 6%, பதவி நிலை அலுவலர்களுக்கு 7% இருந்தது. இப்ப எல்லோருக்கும் 8% என்று சொல்லி வந்திருக்க வேதனத்தின் 8% என்று சொல்லி வேதனமா படிகள் இல்ல, சம்பளம் மட்டும். அப்ப அதே போல இதுக்கும் PSPF என்று சொல்றது, பப்ளிக் சர்வீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அரசாங்க சேவை சேமலாப நிதியம். அவ்வாறான அரசாங்க சேவை சேமலாப நிதியத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டியவர்கள் யார் என்று கேட்கப்பட்டால் நிரந்தரமானது ஓய்வூதிய உரித்து அற்றது ஆகிய நியமனம். அவ்வாறே அமையம் தற்காலிகம் ஒப்பந்த அடிப்படையிலான நியமனங்களை வகிப்பவர்கள் இதற்குரிய கொடுப்பனவை செலுத்த வேண்டும். அது பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக இது நிதி ஒழுங்கு விதிகள்ல நாங்கள் பின்னுக்கு போயிட்டு படிப்போம். அதனுடைய இறுதி பகுதி, நிதி ஒழுங்கு விதியின் இறுதி பகுதியில வரும் பிணை பொறுப்புகள் தொடர்பாக பிணை செலுத்தக்கூடிய காலம் எல்லாம் இருக்கு. நான் மேலோட்டமா இதில் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்திற்கு அமைவாக அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு யார் யார் பிணைப்பணம் செலுத்த வேண்டும் என்று சொல்ற. அவ்வாறு குறித்துரைக்கப்பட்டவர்கள் அல்லது தேவைப்படுத்தப்பட்டவர்கள் கட்டாயமாக பிணைப்பணத்தை வெற்றி செய்ய வேண்டும். ஆகக்கூடியது 3 மாதம், இல்லாவிட்டால் அவர் தானே சேவையை விட்டு விலகியவராக கருதி நடவடிக்கை எடுப்பாங்க. நாங்கள் அது எஃப்ஆர்ல வரைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தாரன். அரசாங்க உத்தியோகத்தருடைய பிணைப்பண கட்டளை சட்டத்துக்கு அமைவ தேவையான சந்தர்ப்பங்கள்ல தீர்மானிக்கப்பட்ட தொகை, திணைக்கள தலைவரால் தீர்மானிக்கப்பட்ட தொகை ஒன்றை அரசாங்கத்துக்கு பிணைப்பணமாக செலுத்த வேண்டும். இப்படி அரசாங்கத்துக்கு பிணைப்பணம் செலுத்துகிறவர்கள் யார் என்று சொல்லி கேட்கப்பட்டால் யாரெல்லாம் பிணைப்பணம் செலுத்த வேண்டும் என்று கேட்டால் அரசாங்க வங்கி கணக்கு தொடர்பான காசோலைகளில் ஒப்பமிடுபவர்கள், செக் சைன் பண்றாங்க. ஆபீஸ் செக் சைன் பண்ணியிருந்தானே அரசாங்க வங்கி கணக்கு ஒன்றை செயற்படுத்துதல், அரசாங்க காசோலை ஒன்றில் உத்தியோக காசோலையில ஒப்பமிடுகின்ற உத்தியோகத்தர்கள். 2வது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, அரசாங்க பணம் என்பவற்றை சேகரித்தல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், அதனை தீர்ப்பனவு செய்தல். தீர்ப்பனவு செய்தல் என்றால் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல போடலாம் அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்னமோ அதோட தீர்ப்பனவு செய்தல் ஆகிய கருமங்கள் ஒப்படைக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள். அரசாங்க பணத்தை சேகரித்தல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், தீர்ப்பனவு செய்தல் ஆகிய கருமங்களோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். இல்ல பகிர்ந்தளித்தல் சொல்றாங்க. அந்த அரசாங்க பணத்தை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் பொறுப்புடையவர்கள். அடுத்தது களஞ்சிய பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், விநியோகித்தல் ஆகிய கருமங்கள் பொறுப்பளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள். இங்க 3 விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க காசு, முத்திரை, கருவூல உறுதிச்சீட்டுகள் ஆகியவற்றை பெறுதல், பாதுகாப்பாக வைத்திருத்தல், பகிர்ந்தளித்தல் தொடர்பான கருமங்கள் செய்பவர்கள். 2வது அரசாங்க வங்கி கணக்கோடு தொடர்புடைய காசோலைகளில் கையொப்பமிடுபவர்கள், பண உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துபவர்கள், கொடுப்பனவு செய்பவர்கள் போன்றவர்கள். 3வது நிதி சேகரிப்பு, அரசாங்க நிதியை சேகரித்தல், கட்டுக்காவல் வைத்திருத்தல், தீர்ப்பனவு செய்தல் ஆகிய கருமங்களோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். முதல்ல 3 விஷயம் யோசிங்க. 1 செக்கும் பவுச்சரும், 2வது காசு முத்திரை, 3வது களஞ்சிய பொருள்.
ஆகிய விடயங்களோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்கள் பிணைப்பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்ப பிணைப்பணம் செலுத்துவதோடு தொடர்புடைய சட்டம் ஏதாண்டுங்க கேட்கிறாங்க நேரம். அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டம். அடுத்தது பொதுவான நிபந்தனைகள். அரசாங்க உத்தியோகத்தர்களால் பின்பற்றப்படுகிற பொதுவான நிபந்தனைகள் என்று சேர்க்கப்பட்டால் நீங்கள் இதுல 46 இருந்து 60 வரைக்கும் இருப்பதில் தெரிஞ்செடுத்த சில விடயங்களை எழுதி செய்யலாம். ஆனால் அப்படி அவ்வளவு தூரம் கேட்க மாட்டார்கள். ஒரு 8 புள்ளிக்கு 15 ஆர்டிக்கல் இருக்கிற பகுதியை தெரிவு செய்கிறது பொருத்தம் இல்லை. அடுத்தது அரசாங்க உத்தியோகத்தர் இலங்கையினுடைய எப்பகுதியிலையும் கடமையாற்றுவதற்கு கட்டுப்பட்டவராக இருப்பார். மருத்துவ அறிக்கை மூலமாக தன்னுடைய அந்த தகமையை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும். மருத்துவ அறிக்கை தனியாக சின்ன சின்ன கேள்வியெல்லாம் பார்த்து நிரந்தரமாக அல்லது ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் ஒருவர் அருகில் உள்ள மாவட்ட வைத்திய அதிகாரி ஒருவரிடம் தன்னை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அரசாங்க சேவையில் அவர் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு நாட்டின் ஒப்பாகத்திலும் கடமையாற்றுவதற்கு பொருத்தமான உடல் உள ஆரோக்கியத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அவர் வைத்திய அறிக்கை பெற வேண்டும். அப்ப முதலாவது வைத்திய அறிக்கை பெறுவதனுடைய நோக்கம் என்ன? 53வது ஆர்டிக்கலை பற்றி கதைக்கிறார். நிரந்தரமாக அல்லது ஒப்பந்த அடிப்படையிலான பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படும் உத்தியோகத்தர் நாட்டின் எப்பாகத்திலும் கடமையாற்றுவதற்கு ஏற்ற உடல் உள ரீதியான தகமையினை கொண்டுள்ளார் என்பதை நிரூபிப்பது, அரச மருத்துவ அதிகாரி ஒருவருடைய சான்றிதழ் மூலம் நிரூபிப்பது அதனுடைய நோக்கமாக இருக்கும். அரசாங்க சேவையில் சேரும் உத்தியோகத்தர் ஒருவருடைய மருத்துவ அறிக்கை எம்முறையில் செய்யப்பட வேண்டும், எவ்வகையில் அமைதல் வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் யார்? அரசாங்க சேவையில் இணைந்த ஒருவருடைய மருத்துவ பரீட்சை எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பது சுகாதார அமைச்சு செயலாளரால் அல்லது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் தீர்மானிக்கப்படும் ஒழுங்குமுறைக்கு இணங்க அரசாங்க மருத்துவ சாலை ஒன்றில் செய்யப்பட வேண்டும். அரசாங்க சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுகிற ஒவ்வொருவரும் தீவின் எப்பாகத்திலும் அல்லது நாட்டின் எப்பாகத்திலும் கடமையாற்றுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் மருத்துவ அறிக்கை செய்கிறோம். இரண்டாவது, இந்த மருத்துவ அறிக்கை எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒழுங்குமுறைகளை தீர்மானிப்பவர்கள் யார்? சுகாதார அமைச்சு செயலாளர் அல்லது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதனை தீர்மானிப்பார். அடுத்தது இது தொடர்பாக செய்யப்படுகிற படிவங்கள். குறித்த அபேட்சகர் என்பது அந்த கேண்டிடேட், அதாவது இப்ப நியமிக்கப்பட்டவர், நியமனம் பெற்றனர். அவருக்கு மருத்துவ பரிசோதனை ஒன்றை செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும்படி அருகில் உள்ள மருத்துவ சாலைக்கு பொறுப்பான மருத்துவ அதிகாரிக்கு திணைக்கள தலைவரால் பணிப்புரை விடுக்கப்படுகிற படிவம். திணைக்கள தலைவர் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்றை கொடுப்பார். ஆர்டர் என்றதை தவிர பணிப்புரை தான் சொல்லப்பட்டிருக்குது. சரி, அப்படியே போடும். பணிப்புரை ஒன்றை கொடுப்பார். அந்த பணிப்புரை வழங்கப்படுவது பொது 169. 2 நம்பரும் இருக்கு. சுகாதாரம் 169 இருக்குது, பொது 169 இருக்கு. இப்ப குறித்த நிறுவன தலைவரால வைத்தியசாலைக்கு சமர்ப்பிக்கப்படுகிற அறிக்கை பொது 169. இரண்டாவது, மருத்துவர்களால் அல்லது மாவட்ட வைத்திய அதிகாரியினால் அவர் சுகதேகி எனவும் அவர் நாட்டின் பாகத்திலும் கடமையாற்றுவதற்கு தகுதியானவர் எனவும்
மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது சுகாதாரம் 169 பூரணப்படுத்த வேண்டும். சுகாதாரம் 169 பூரணப்படுத்தும் நோக்கில் மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் போது அது 2 விதமாக இருக்குது. உரிய நியமனம் பெறுபவர் அரசாங்க சேவையில கடமையாற்றுவதற்கு உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தகுதியுடையவர் என தெரிய வந்தால் மாவட்ட வைத்திய அதிகாரி உரிய திணைக்கள தலைவரிடம் அதனை அனுப்புவார். அந்த ஆராய்ச்சி வரையாக்களை கொடுக்க மாட்டேன். உடல் ரீதியாக உள ரீதியாக தகுதி அற்றவர் என்று தெரிய வந்தால் என்ன நடவடிக்கை? சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அந்த அறிக்கையை ஆராய்ந்து அவர் நியமிப்பு செய்யப்படுவதற்கு தகுதி உள்ளவரா அல்லது இல்லையா என்பது தொடர்பாக தீர்மானிப்பார். சில வேளைகளில் மேலதிக பரிசோதனை ஒன்று செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு செய்த பின்னர் தீர்மானிக்கலாம். மருத்துவ அறிக்கை கிடைக்கும் வரையில் சுகாதார 169 மாதிரி படிவத்தில் எழுதப்பட்ட மருத்துவ அறிக்கை கிடைக்கப்படும் வரையில் உத்தியோகத்திற்கு சம்பளம் வழங்குவது தொடர்பான நடைமுறை என்ன என்று கேட்பார். உத்தியோகத்திற்கு சம்பளம் வழங்குவது தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை 169 சுகாதார 169 படிவத்தில் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்காத எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் திணைக்கள தலைவர் சம்பளம் வழங்காமல் இருக்கும். மருத்துவ அறிக்கை 3 மாத காலத்துக்குள்ள சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு கிடைக்காவிட்டால் அந்த உத்தியோகத்திற்கு சம்பளம் வழங்குவதை நிறுத்தலாம். ஆனால் அந்த தாமதம் உத்தியோகத்தினுடைய காரணமாக ஏற்பட்டிருக்க கூடாது. தற்கனவில் கொடுக்கலாம், கொடுக்காம விடக்கூடாது என்று. மருத்துவ அறிக்கையில ஒரு உத்தியோகத்தர் உடல் உள ரீதியாக அரசு சேவைக்கு தகுதியற்றவர் என்று தெரிய வந்தால் அப்போது என்ன நடவடிக்கை? அவருடைய நியமனத்தை ரத்து செய்வதற்கு நியமன அதிகாரி அல்ல பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அறிக்கையிட வேண்டும். ஆனால் அவர் சேவை புரிந்த காலப்பகுதிக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அவர் வேலை செய்த காலத்துக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். சரிதானே? அடுத்தது அரசாங்க உத்தியோகத்தர்கள் தேசிய அரச கரும மொழிகள் கொள்கைக்கு அமைவாக தங்களுடைய தாய்மொழி அல்லாத மொழியை தேசிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று இந்த சத்தியம் அல்லது உறுதியுரை செய்வது. அரசாங்க சேவையில் பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுகின்ற ஒவ்வொரு உத்தியோகத்தரும் அரசியலமைப்பின் 4ஆம் 7ஆம் அட்டவணை, இந்த அட்டவணையும் கேட்கிறவங்க சத்தியம் அல்லது உறுதியோடு தொடர்புடைய அரசியலமைப்பினுடைய அட்டவணைகள் என்று சொல்லி 4ஆம் 7ஆம் அட்டவணைகள், 4ஆம் 7ஆம் அட்டவணைகளுக்கு அமைவாக அவர் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது உறுதியுரை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறுவது அவர் தானாக அரசு சேவையை விட்டு விலகியதாக கருதி நடவடிக்கை எடுக்க செய்யும். இந்த 56வது உறுப்புரை, இது நான் அந்த ரிலீஸ் டைம்ல உங்களுக்கு சொல்லி தந்த விடுவித்தல் தொடர்பாக மாதாந்த சம்பளம் பெறுகிற ஒரு உத்தியோகத்தர் மாதாந்த சம்பளம் பெறுகிறார். அவர் தன்னுடைய பதவியில் இருந்து விலக விரும்புகிறார். 1 மாதத்துக்கு முன்னரே அறிவித்தல் கொடுத்து அவர் விலகிக் கொள்ளலாம். அல்லது அவருடைய சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விலகும் முறை சொல்லப்பட்டிருந்தால் அதன்படி ஒழுக வேணும். நம்ம நாங்கள் இதை திருப்பி சொல்லுவோம். நிரந்தரமான மாதாந்த சம்பளம் பெறுகின்ற ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய பதவியில் இருந்து விலக விரும்பினால் அதற்குரிய ஏற்பாடு பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு
இருக்கிற சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் பதவி விலகுவதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை பின்பற்றலாம். அதான் முதலாவது வழி. அல்லது 1 மாத முன்னறிவித்தலை வழங்கி நியமன அதிகாரியிடம் சம்மதம் பெற்று விலக. நியமன அதிகாரி சம்மதித்தால் 1 மாதத்துக்கு குறைவான காலப்பகுதியிலும் முன்னறிவித்தல் கொடுத்து விலகலாம். ஆனால் அவர் 1 மாத வேதனத்துக்கு சமமான தொகையை செலுத்தி விலக வேண்டும். 1 மாதத்துக்கு கடைசி அவர் எடுத்த மாத சம்பளத்தை செலுத்தி அதிலிருந்து விலகிக் கொள்ள இயலும். பதவி விலகுவதற்கு விண்ணப்பித்த ஒரு உத்தியோகத்தர் அது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் தொடர்ந்து சேவைக்கு வர வேண்டும். அதை நாங்கள் 207 இருந்து அந்த ஆர்டிக்கலை படிப்போம். இப்போதைக்கு அது நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்து நெருக்க வேண்டும். அதே போல நிரந்தரம் அல்லாத மாதாந்த சம்பளம் பெறுகிற உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவையை முடிவுறுத்துவதாக இருந்தால் இந்த கடிதத்தில் இருக்கிற நிபந்தனைகளுக்கு அமைவாக 1 மாத காலம் முன்னறிவித்தல் வழங்கி அவரை வேலையிலிருந்து நிப்பாட்டலாம். 1 மாத கால முன்னறிவித்தலோடு அவரை சேவையில சேர்க்கலாம். முன்னறிவித்தல் இன்றி ரத்து செய்யக்கூடிய நியமன வகைகள் இதான் 58 சொல்லப்பட்டிருக்கு. முன்னறிவித்தல் இன்றி நியமனம் ரத்து செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பதிலீட்டு நியமனம், அமைய நியமனம் என்பவை முன்னறிவித்தல் இன்றி நியமன அதிகாரியினால முடிவுறுத்தப்படலாம். அதுபோல இந்த 59வது விடயம், அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் பதவியை பெறுவதற்கு போலியான ஆவணங்கள், தகவல்கள் போன்றவற்றை சமர்ப்பித்து நியமனம் பெற்றுள்ளார் என்பது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது முறைப்படி நிரூபிக்கப்பட்டார், நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டால் அல்லது திணைக்கள விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டால், முறைப்படி நிரூபிக்கப்பட்டால், போலியாக டாக்குமெண்ட்டை கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவை என்று சொல்லி முறைப்படி நிரூபிக்கப்பட்டால் அந்த உத்தியோகத்தர்கிட்ட இருந்து விளக்கம் கேட்க வேணும். அந்த விளக்கம் பொருத்தமானதாக இல்லை என்று சொல்லி கருதினார் அவர் அரசாங்க சேவையை உள்ள பதவியை வெற்றும் பருதுமாக்கியவராக கருத வேண்டும். அவ்வாறு வெற்றும் பருதுமாக்கியவரிடமிருந்து அதுவரையிலே அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் மட்டுமல்ல ஏனைய கொடுப்பனவுகள் அனைத்தையும் அறவீடு செய்ய வேண்டும். எந்த ஒரு உத்தியோகத்தராவது அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்பட்டு அவருக்கு குறிப்பிடப்பட்ட அடிப்படை தகமை இல்லை என்று தெரிய வருகிற அந்த வினாடியே உடனடியாக அவருடைய பதவி வரிதாகிவிடும். இது தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு அறிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அறிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி, அப்போ நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். சரி, இப்ப கவனிங்க என்னென்றால், இப்ப நாங்கள் இதுல இருக்கிற விளக்கத்தை பார்த்து கொண்டு வரோம். ஆனா கேள்வி இன்னும் நுணுக்கமா வரும். உதாரணத்துக்கு 60வது ஆர்டிக்கலை பாருங்க. அரசாங்க சேவையில் பதவிக்கு நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு உரிய அடிப்படை தகமை இல்லை என தெரிய வரும் சந்தர்ப்பத்தில், இப்ப இதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவருக்குரிய அடிப்படை தகமை இல்லை என்று தெரிய வருகிற போது என்ன செய்ய வேண்டும். 2வது, அவர் போலியான, பொய்யான, புனையப்பட்ட, திரிவுபடுத்தப்பட்ட ஆவணங்கள், சான்றிதழ்கள், தகவல்கள் வழங்கி அந்த நியமனத்தை பெற்றிருக்கிறார் என்கிற போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கு. அப்ப இது ஒரு கதையாகத்தான் நாங்க வரும். உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, நாங்கள் இப்ப பார்க்கறது ஒரு கோட்பாட்டு ரீதியான விளக்கமே தவிர நம்மளுடைய பரீட்சை வினாத்தாலே எதிர்கொள்வதற்கான வடிவம் வேறு. இந்த அறிவு இருந்தால் தான் அந்த வடிவத்துக்கு போகலாம். இப்ப 60வது உறுப்புரை நீங்க வாசிக்கக்குள்ள உங்களுக்கு தெரிய வேணும், அரசாங்க சேவையில ஒரு பதவிக்கு நியமிக்கப்பட்டவருக்கு அதற்குரிய அடிப்படை தகமை இல்லாமல் அவர் நியமிக்கப்பட்டு போயிட்டு இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கலாம்.
என்றால் அவருடைய நியமனம் தொடர்பாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது, அவருடைய நியமனம் தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக நாங்கள் அந்த விடயத்தை உடனடியாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அறிக்கையிட வேணும். இப்ப இங்க அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு ரிப்போர்ட் பண்ண வேணும், இப்படி அவர் நியமனம் பெறுகிறதுக்குரிய அடிப்படை தகமையை கொண்டிருக்கவில்லை. 59வது உறுப்பு என்ன சொல்லுது? ஒரு சேவையில், அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றுக்கு போலியான தகவல், பொய்யான ஆவணங்கள், திரிவுபடுத்தப்பட்டது தகவல்கள் போன்றவற்றை வழங்கி ஒருவர் நியமனம் பெற்றிருப்பாராக இருந்தால் அவர் கடமைகளை ஆரம்பித்த பின்னர் அந்த விடயம் முறைப்படி நிரூபிக்கப்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, அந்த குற்றச்சாட்டை உத்தியோகத்திற்கு முறைப்படி அறிவித்து, அதாவது அந்த விளக்கங்கோரல் கடிதம் குற்றச்சாட்டை முறைப்படி அவருக்கு அறிவித்து அதை விளக்குவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்துல அந்த நியமனம் உடனடியாக வெற்றும் பெரிதுமானதுமாக கருதப்பட்டு நல்லன்போயிட்டு என்று சொல்லுவார்கள். அது ஒரு லத்தீன் சொல்லு, சட்டத்துல சொல்றது. வெற்றும் பெரிதும் ஆகிவிடும், எந்த விளைவுகளையும் தோற்றுவிக்காது. அப்போ உடனடியாக அவருடைய நியமனம் வெற்றும் பெரிதுமானதாக கணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். 3வது விஷயம், அதுவரையில அவருக்கு அரசாங்கத்துல அல்லது மாகாண அரசாங்க சபையில் சம்பளம் வேறு கொடுப்பனவுகளாக செலுத்தப்பட்ட சகல தொகைகளையும் அவரிடமிருந்து அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுக்கு இதை கேட்கிறதாக இருந்தா ஒரு கதையை சொல்லி போட்டுத்தான் கந்தசாமி என்று சொல்லி ஒருத்தர் இருந்தவர், அவர் இப்படி செய்துட்டு அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்பாங்க. அதுல கந்தசாமியை போட்டு சில வேளை இன்னொரு ஜாகிரண்டு இன்னொரு ஆளை போட்டு அவருக்கு உரிய தகமைகள் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவருடைய பல்கலைக்கழக பட்டம் இலங்கையில பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பல்கலைக்கழக பட்டம் அல்ல என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப அவர் போலியான தகவலை கொடுக்கல. அவரை கேட்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக பட்டம் என்றால் அவர் இது அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி நினைச்சு கொண்டு அதை கொடுத்து நியமனம் பெற்றுட்டார். ஆனால் இப்போ தெரிய வருவது அவருக்கு அடிப்படை தகமை, அதுல சொல்லப்பட்ட தகமை அவருக்கு இல்லை என்று சொல்லி தெரிய வருகிற போது என்ன செய்ய வேணும்? அது 60வது ஆர்டிகளை வச்சு கொண்டு விடு எழுதக்கூடியதாக இருக்க வேணும். ஒரு உத்தியோகத்தருடைய சேவை அல்லது நியமனத்தை நியமன அதிகாரி முன்னறிவித்தல் இன்றி முடிவுறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், பதிலீட்டு நியமனம் அல்லது அமைய அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட ஒருவருக்கு முன்னறிவித்தல் இல்லாமல் நிறுத்தலாம். இப்படி நீங்கள் படிக்க வேண்டும். இப்ப இந்த விஷயத்த நான் சொல்லுகிற மாதிரி வெறுமனே வாசித்து கொண்டு போய் பிரயோசனம் இல்லை. நிரந்தரமாக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர நிரந்தரம் ஆக்கப்படாத இன்னும் அவரை பெர்மனண்ட் ஆக்கையில, ஆனா மாத சம்பளம் அடிப்படையில ஒரு உத்தியோகத்தர் வேலை செய்கிறார், அவருடைய நியமனத்தை முடிவுறுத்துவதற்கு தீர்மானித்தால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? 57வது ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சரிதானே? இதுல 57வது அவர் மாதாந்த சம்பளம் எடுக்கிறார், ஆனா இன்னும் ஆள் நிரந்தரமாக்கப்படவில்லை. அவருடைய சேவையை நியமன கடிதத்தில் சொல்லப்பட்ட நிபந்தனைகளின் பிரகாரம், அதுல நிபந்தனைகள் இருக்கும், நியமன கடிதத்தில் சேவையை முடிவுறுத்த தீர்மானித்தால் அவருக்கு வழங்க வேண்டிய கால அவகாசம் 1 மாதம் முன்னறிவித்தல் கொடுக்க வேணும். 2 கேள்விகள் கேட்டுக்கிறீங்க பிள்ளைகள். போலியான பொறுப்பேற்று சான்றிதழ் எனில் எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்வது? போலியானது என்றால் அவர் 59வது அவர் கொடுத்தது பொய்யான சர்டிபிகேட், புனியப்பட்டது போலியானது என்ன என்று சொல்லி சொன்னால் நடவடிக்கை எப்படி இருக்கும்?
அது கண்டுபிடிக்க முறையாக நிரூபிக்கப்படுகிற போது அவருடைய விளக்கம் கேட்க வேணும். விளக்கம் திருப்தி இல்லையாக இருந்தால் அவருடைய பதவி வெற்றும் பெரிதுமானதாகிவிடும். அது வரைக்கும் அவர் அரசாங்க சேவையில எடுத்த அனைத்து கொடுப்பனவுகளையும் அவர் மீள செலுத்த வேண்டியதாக இருக்கும். இன்னொரு ஆள் கேட்டிருக்காங்க, 4:30 மணிக்கு பிறகு நாங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கிற நாங்கள் எங்களுடைய அலுவலக நேரத்துக்கு பிறகு, அவர் 4:30 என்று போட்டிருக்கிறது, அலுவலக நேரத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு தனிப்பட்ட வியாபாரத்துல ஈடுபடலாமா? அப்படி ஒரு வரவு செலவு திட்டம் முன்மொழிவு வந்தது. ஆனால் பின்னர் அது நடைமுறைக்கு வர இல்லை. இன்னும் அது அரசாங்க சேவை மதியுரைகள்ல சேர்க்கப்பட்டு எங்களுக்கு வர இல்லை. அந்த பகுதியை எங்கள் அப்படியே மறந்து போறதுதான் நல்லது. மற்ற மொழிக் கொள்கை சம்பந்தமாக அது எல்லாம் சரிதானே. இந்த சத்திய பிரமாண உறுதியுரை செய்வது 1 மாத காலத்துக்குள்ள செய்ய வேண்டும். மருத்துவ அறிக்கை 3 மாத காலத்துக்குள்ள சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப அந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்க பார்க்க. அடுத்தது ஆட்சேர்ப்புகள் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். இதுவும் இதே போல சின்னதா பார்த்து கொண்டிருக்க வேண்டியது. நான் இன்றைக்கு இன்னொரு பயணம் கருதி கொஞ்சம் நேரத்துக்கு 1 மணி தியானத்துல இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்து வருகிற வியாழக்கிழமை சேலமர்வு பெரும்பாலும் இருக்காது. சேலமர்வு நடைபெறும் என்றால் மட்டும் நான் குரூப்ல போடுவேன். இல்லை என்றால் அடுத்த வாரம் செவ்வாய், புதன், வியாழன் என்று சொல்லி 3 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த தவற விடப்பட்ட சேலமர்வையும் சேர்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த சேலமர்வு கிரகித்தல், அடுத்த சேலமர்வு இதனுடைய தொடர்ச்சி என்பதாக இருக்கும். நான் இன்றைக்கு இந்த அளவோட ஒரு 20 நிமிஷம் உங்களுடைய நேரத்தை முன்கூட்டியே எடுத்துக்கொண்டு நடத்தி கொள்கிறேன். இன்னும் ஒரு சேலமர்வுல சந்திக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் குட் நைட்.